இங்க ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுவாருன்னா, தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா, தன்னோட மந்திரங்கள ரொம்ப கட்டுப்படுத்துறதுக்கு. அப்போ ஒரு வழியில போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, "ஐயா எனக்கு ஒரு வரம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிட்ட கேட்பான். அப்ப அந்த மந்திரவாதி என்ன ஒரு வரம் வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு எல்லா மந்திர தந்திரங்களையும் பத்தி கத்துக்கணும் அப்படிங்கும்போது, இந்த புக்க அந்த மந்திரவாதி அந்த ஒரு பையன்ட்ட குடுப்பாரு. அவரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "இந்த தவம் 1 வருஷத்துக்கு நீ இருந்தா மட்டும் தான் அந்த மந்திரத்த பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சுத்தபத்தமாவும் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிருவாரு. இப்ப கட் பண்ணா அதே மந்திரவாதி கிட்ட கத்துக்கிட்ட அந்த சிஷ்யன் என்ன பண்ணுவான்னா, ஒரு தப்பான வழிக்காக இது பண்ணும்போது பண்ணிட்டே இருக்கும்போதே இறந்து போயிடும். அப்படியே கட் பண்ணா படத்தோட ஹீரோ தான் காட்டுவாரு. இவரு என்ன பண்ணாருன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் அவரும் ஒரு ஃப்ரெண்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தா, அங்க வீட்ல இருக்கிற அமானுஷங்கள் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மைய பார்த்து பயந்துருவாங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, நேரா ஒரு பேயே வந்ததுனால நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டும் ஐயையோ அண்ணா தயவு செஞ்சு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளில அப்பா இப்பதான் உசுரு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு வெளில மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க தான் ஒரு காமெடியான ட்விஸ்ட் நடத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பிளான் பண்ணி ஒரு செட்டப் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னா, கோஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கூட கேமராமேன் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு தடுத்துட்டு இருப்பாங்க. தடுத்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆயிடுனா, போன் கை தவறி கீழே விழுந்துரும். கீழே விழும்போது அப்பதான் விஷயமே தெரியும். என்ன அப்படின்னா, இது லைவ் ஓடிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே நடக்கும். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோட ஆஃபீஸ்லயே மேனேஜர் திட்டுவார். என்ன அப்படின்னா, கிளைண்ட் கிட்ட கொடுக்க வேண்டிய ஃபைல் இது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் தான் கிளைண்ட் கிட்ட இந்த ஃபைலை கொடுத்தேன், நான் பர்ஃபார்மன்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸ்ல பயங்கரமா நம்ம ஹீரோ திட்டினதுக்கு அப்புறமா ஹீரோவும் தம் அடிச்சிட்டு இருப்பாரு. தம் அடிச்சிட்டு இருக்கிற ஹீரோக்கும் ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னா, அவங்க அப்பாட்ட இருந்து என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, மறக்காம பணம் அனுப்பிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கிற ஹீரோவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அடுத்த வீடியோ வெயிட் பண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் மூமெண்ட்டை சப்ஸ்கிரைப்